ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி கேப்பக்களி எப்படி கிண்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு இங்கே கிராமத்தில் காட்டில் கேப்பக்களி, கிராமத்து சமையல் கேப்பக்களி சமையல். நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் கேப்பக்களி சாப்பிட்ருப்பீங்க, கேப்ப கூழ் சாப்பிட்ருப்பீங்க கடையில். ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்றது யாருக்கும் தெரியாது. இதுதாங்க கேப்ப மாவு. ஒரு அரைப்படி, நாளின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அரைப்படி இதுனா ஒரு 1/2 கிலோ வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் உப்பு அதிலே போட்டு வச்சுக்கணுங்க. இப்போ வந்து சட்டியில் சுடு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது. உப்பு, தண்ணி தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நல்லா கொதிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா தீ எரிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற பார்க்குறீங்க. கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடுறாங்க. இவ்வளோதாங்க. எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவு எடுத்து இதுக்குள்ளே போட்டோம்னா அவ்வளோதான். இப்படி கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அந்த கேப்பக்களி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க விஷயம், பெருசாக ஒன்றுமே இல்லை. கேழ்வரகு மாவு, கொஞ்சம் உப்பு, சுடு தண்ணியில் போட்டு நல்லா கிண்டினா கேப்பக்களி ரெடி. சுட சுட கறி குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும்.